குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் மூவகை சீவ வர்க்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 497. சிவனது பேதத்தை உணர்ந்தவர் ஆவார். சிவமாகி ஐவகை திண்மலம் அவம் ஆகா சித்தர் முத்தாந்தத்து வாழ்வார் பவம் ஆன தீர்வோர் பசுபாசம் அற்றோர் நவம் ஆன தத்துவம் நாடி கொண்டாரே. மலம் 5 அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை, மாயேயும் துரோதாயி என்பன. முத்தாந்தம் அப்படின்னா முத்தியின் முடிவு. நவமான தத்துவம் அப்படின்னா சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், ருத்திரம், திருமால், நான்முகன் என்பன. மலம் நீங்க பெற்றவர் அப்படின்னா பிறப்பு நீங்கியவர், அதாவது சிவபெருமானின் 9 நிலைகளையும் அறிந்தவர். சிவமாகி 5 வகைப்பட்ட மலங்களையும் வென்றவர். வீணாகி போகாத சித்தராய் வீடு பேறு பெற்ற அழிவில்லாத நிலையில் இருப்பார்கள். பசுபாச தன்மைகள் நீங்கியவர்களாக அவர் பிறவி நீங்கியவர் ஆவார். அவர் சிவனது 9 நிலைகளையும் விரும்பி அறிந்தவர் ஆவார். பாடல் 498. 9 பிரிவினர். விஞ்ஞானர் ஆணவ கேவலம் மேவுவோர், விஞ்ஞானம் மாயையில் தங்கும் இருமலர், அஞ்ஞானர் அச்சகலத்தர் சகலராம், விஞ்ஞானர் ஆதிகள் ஒன்பான் வேறு உயிர்களே. ஒன்பான் வேறு உயிர்களே அப்படின்னா ஒவ்வொரு பிரிவிலும் 3 3ஆக 9 வகை உள்ளன அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞான கலர் ஆணவம் என்ற ஒரு மலத்தை மட்டும் உடையவர் ஆவார். அவர் அணு சதாசிவர். விஞ்ஞான கலரை போன்று சுத்த மாயையில் உள்ள பிரளயா கலர் 2 மலம் உடையவர். கருவி கொண்டு உணரும் சகலரும் அஞ்ஞானத்தால் அறிவற்றவர் ஆவார். இந்த 3 வகையிலும் உள்ள உயிர் இனங்கள் உத்தமம், மத்தியமம், அதமம் என்ற தகுதி கொண்டதால் ஒவ்வொரு பிரிவிலும் 3 9 வகை இருக்கின்றன. பாடல் 499. மூவகையும் முக்தி பெறுதல். விஞ்ஞான கண்மத்தால் மெய் அகம் கூடி அஞ்ஞான கண்மத்தினால் சுவர் யோனி புக்க எஞ்ஞான மெய் தீண்டியே இடையிட்டு போய் மெய்ஞானர் ஆகி சிவம் மேவல் உண்மையே. விஞ்ஞான கலர் எடுத்த பிறவியில் ஞானம் பெற்று சிவபேறு அடைவார்கள். பிரளயா கலர் சில பிறப்பில் ஞானம் எய்தி சிவபேற்றை அடைவார்கள். சகலர் பல பிறவியிலே ஞானம் உற்று சிவபேற்றை அடைவார்கள். அதாவது விஞ்ஞான கலர் ஞான கண்மத்தால் உள்ளே நின்று உணர்த்த பெற்றும், பிரளயா கலர் உள் நின்று உணர்த்த பெறாமையினால் சுத்த வித்யா மண்டலங்களை அடைந்தும், சகலர் ஞானத்தை படிப்படியாய் பெற மாயா உடலை கொண்டு திரும்ப திரும்ப பிறந்தும் உண்மையான ஞானத்தை அடைந்து சிவ சாயுச்சிய பதம் பெறுவது உறுதி ஆகும். பாடல் 500. சகலர் சிவ சத்துவ மண்டலங்களை அடைதல். ஆனவன் துற்ற அவித்தாம் நனவு அற்றோர் காணிய விந்துவாம் நாத சகல ஆதி, ஆணவம் ஆதி அடைந்தோர் அவர் அன்றே, சேன் உயர் சக்தி சிவ தத்துவம் ஆமே. அவித்து ஆம் நனவு அப்படின்னா மண்பட்ட அறிவு. விந்து ஆம் நாதம் அப்படின்னா விந்துவை படைக்கும் நாதம். சேன் உயர் அப்படின்னா மிகவும் உயர்ந்த. ஆணவம் ஆதி அடைந்தோர் அப்படின்னா ஆணவம் முதலிய மலங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆணவம் பொருந்தியுள்ள அஞ்ஞானத்தை நனவிலும் நீங்கியவர். விந்து நாதம் ஆகியவற்றை சகல நிலையில் உடம்புடன் காண முடியும். ஆணவம் முதலிய மலங்களை பொருந்திய சகலரோ மிக மேலான சிவ தத்துவ மண்டலங்களை மலம் நீங்கிய பின்பே அடைவார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பாத்திரம் அதாவது கொள்கலன் அறநெறியில் ஈட்டிய பொருளை சேம வைப்பாய் வைக்கின்ற இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.